வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசப் போறோம். தமிழ்நாடு கலை, கலாச்சாரம், முன்னேற்றம்னு பல விஷயங்கள்ல முதன்மையா இருக்கிற நம்ம மாநிலத்துல ஒரு அடிப்படை விஷயம் இன்னைக்கு கேள்விக்குறியா நிக்குது. அதுதான் பெண்களுக்கான பாதுகாப்பு. இந்த படத்தை ஒரு நிமிஷம் நல்லா கவனிச்சு பாருங்க. இது வெறும் விளம்பரம் இல்ல, பல பெண்களோட நிதர்சனமான பயம். வேலைக்கு போற ஒரு தாய் தன் குழந்தைய நினைச்சு பயப்படாம நிம்மதியா வேலை செய்ய முடியுதா? வீட்ல இருக்கிற சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? கல்லூரிக்கும் பள்ளிக்கும் போற மாணவிகள் அவங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும் பெத்தவங்க மனசு பதறுது. ஏன், வயதான பாட்டிமார்கள் கூட இன்னைக்கு தனியா இருக்க பயப்படுற சூழல் இருக்கு. கடைசியா ஒரு விஷயம், மத்தவங்கள காப்பாத்த வேண்டிய பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்பட்டா சாதாரண பெண்களோட நிலைமை என்ன? அரசியல் பாகுபாடுகளை தாண்டி இந்த சமூகத்துல பெண்கள் நிம்மதியா மூச்சு விட முடியுதா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வி. பாதுகாப்புங்கிறது வெறும் சட்டங்கள்லயோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயோ மட்டும் இல்ல. அது ஒவ்வொரு தனி மனிதனோட மனநிலை மாற்றத்துல இருக்கு. ஒரு பெண் வெளியே போகும்போது பயமில்லாம போயிட்டு வர்றது தான் உண்மையான சுதந்திரம். ஆனா தற்போதைய சூழல் அந்த நம்பிக்கையை கொடுக்குதா? தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பானதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நாமும் இருக்கோம், இந்த அரசும் இருக்கு. நிம்மதியான உறக்கம், பயமில்லாத பயணம், இது ஒரு பெண்ணோட அடிப்படை உரிமை. இது எப்போ சாத்தியமாகும்? நீங்களே யோசிங்க, நீங்களே முடிவு பண்ணுங்க. மாற்றமும் பாதுகாப்பும் நம் கையில்.